அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாவித்வான் என்று போற்றப்பட்ட தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த தினம் என்று. இவர் பிற்கால கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு தமிழ் அறிஞர். திருச்சி அருகே உள்ள எண்ணெயூரில் 1815 பிறக்கிறாரு. தமிழ் புலவரான தந்தையிடம் தமிழ் கற்றுக்கிறார். அபார நினைவாற்றல் கொண்டவர். பாடல்களை படித்த வேகத்தில் மனதில் பதிய வைத்து கொண்டு விடுவார். சிறு வயதிலேயே பாடல் புனையும் ஆற்றல் பெற்றிருந்தார். சென்னை சென்று சபாபதியார் என்பவரிடம் மற்றும் அம்பலவான தேசிகர் என்பவரிடம் போன்ற ஆசிரியர்களிடம் தமிழ் அறிஞர்களிடம் கல்வி கற்று புலமை பெற்றார். காப்பியங்கள், அற இலக்கியங்கள், சித்தாந்த சாத்திரங்கள், பேருரைகள், சிற்றிலக்கியங்கள் என அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார். சிற்றிலக்கிய காலம் என்று கூறப்பட்ட இவரது காலத்தில் திருத்தலங்களின் வரலாறை விவரித்து ஏராளமான தல புராணங்களை பாடியிருக்கிறார். இவரது புலமையை அறிந்து நாடி வந்த பலருக்கும் தமிழ் கற்பித்தார். இவரிடம் பயின்றவர்களில் தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் மற்றும் குலாம் கதிரு நாவலர் மற்றும் சௌரி ராயலு முக்கிய ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். சீர்காழியில் முன்சிப்பாக பணியாற்றிய மாயூரம் வேதநாயகம் என்பவரிடம் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். அவர் மீது வைத்திருந்த பெருமதிப்பின் காரணமாக அவரை பாராட்டி குளத்துக்கோவை என்னும் நூலை இயற்றினார். மயிலாடுதுறையில் பல காலம் தங்கி மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். திருவாவடுதுறை ஆதீன தலைவர் அம்பலவான தேசிகர் இவருக்கு மகாவித்வான் என்ற பட்டத்தை அளித்து சிறப்பித்தார். மகாவித்வான்னு யாருக்கு பேர் வச்சாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. சிவபக்தி, அடக்கம், விருந்தோம்பல், உயர்ந்த உள்ளம், கற்றாரை போற்றும் தன்மை ஆகிய நற்குணங்களை பெற்றிருந்தார். திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக திகழ்ந்தார். தன்னிடம் கல்வி பயில வருபவர்களை சொந்த பிள்ளைகள் போல கருதி உணவும் இடமும் அளித்து பாரபட்சமின்றி கல்வி புகற்றினார். 18ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் தமிழில் அதிக நூல்களை இயற்றியவர் இவர்தான். புராணங்கள், காப்பியங்கள், பிள்ளைத்தமிழ் நூல்கள், அந்தாதி, கலம்பகங்கள், கோவைகள் எண்ணற்ற தனிப்புராணங்களை இயற்றியிருக்கிறார். பிள்ளைத்தமிழ் நூல்களை பாடியதால் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, பிள்ளைன்றது ஜாதி பேர், பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரனார் என்று புகழப்பட்டார். பெரிய புராணம் பிரசங்கம் செய்வதில் வல்லவர். இவரது படைப்புகள் அனைத்துமே செய்யுள் வடிவில் இருக்கிறது. சுமார் 2 லட்சம் பாடல்களை இவர் இயற்றியதாக கூறப்படுகிறது. தாயை விடவும் என் மீது அதிகம் அன்பு கொண்டிருந்தவர் என் ஆசான் என்று உவேசா இவரை குறிப்பிட்டிருக்கிறார். இவரது படைப்புகள் பலவற்றை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிரபந்த திரட்டு என்னும் பெயரால் உவேசா வெளியிட்டிருக்கிறார். மீனாட்சி சுந்தரனார் சரித்திரம் என்ற தலைப்பில் இவரது வாழ்க்கை வரலாற்றை உவேசா எழுதியிருக்கிறார். தமிழ் மொழிக்கு ஒப்பற்ற தொண்டாற்றிய தமிழறிஞர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் 61 வயசு 1876 மறைந்து விடுகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமைதான். மகாவித்வான் என்று போற்றப்பட்ட தமிழறிஞர். இன்னைக்கு ஏப்ரல் 6 ஞாயிற்றுக்கிழமை இவரை சந்திச்சிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற எண்ணெயூர்ன்றதில் ஊர் பக்கத்தில் 1815 பிறந்திருக்கிறார். ஸ்டெயின் சார்ஜ் கோட்டைன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, டிரான்ஸ்லேஷன் ஸ்கூல் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் சென்னை கோட்டைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கோட்டை 1812 ஆரம்பிக்கப்பட்டது. அது தொடங்கிறதுக்கு தொடங்கி 3 வருஷம் கழித்து பிறந்திருக்கிறார். மயிலாடுதுறையில் பல காலம் தங்கி மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். திருவாவடுதுறை ஆதீன தலைவர் அம்பலவான தேசிகர் இவருக்கு மகாவித்வான் என்ற பட்டத்தை அளித்து சிறப்பித்தார். 19ஆம் நூற்றாண்டில் தமிழில் அதிக நூல்களை இயற்றியவர் இவர்தான். புராணங்கள், காப்பியங்கள், பிள்ளைத்தமிழ் நூல்கள், அந்தாதி, கலம்பகங்கள், கோவைகள் எண்ணற்ற தனிப்பாடல் புராணங்களை இயற்றியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.